கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்க. இப்ப நடக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோம். கடகராசிக்காரங்க போர்க்குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பாக்குறவங்க எல்லோருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய நபர்கள் தேடி வருவாங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. உங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்றதற்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். இந்த அஷ்டமத்து சனி மூலமாகவும் கடந்த 2 1/2 வருடமாகவே பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளை மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்ன உன் கூடயே கூட்டிக்கிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது? என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா பெரும்பாலான கடகராசி நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைன்றது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி மூலமாக நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. உங்களுக்கு முதலாவதாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி, குருவுடைய வக்ர நிவர்த்தி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு பயிற்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம். இது என்ன சாமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு ஒண்ணு புதுசா இருக்கே அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்குறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த வீரபத்திர ராஜயோகம் அப்படின்றது புதன் பகவானுடைய சேர்க்கையும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கையும் ஒன்னா இருப்பது வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய ஒரு 60 நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அப்படி என்ன பலன் சாமி கிடைக்க போகுது அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்கிறீங்க. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ராஜயோகம் காலகட்டங்கள்ல ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்குறான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பாக்குறவங்க எல்லோருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்துல இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட 2 மாதங்கள்ல
உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. நீங்க ஒரு விஷயம் நடக்கும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனா அது நடக்குமா, நடக்காதான்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஆனா அந்த விஷயமானது இந்த இடைப்பட்ட 60 நாட்களுக்குள்ள உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமாக உங்களுக்கு மாற்றி உங்க வாழ்க்கையை ஒரு திரும்பி பார்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த வீரபத்திர ராஜயோகம் காலகட்டங்கள் அமைய போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளஸ்ஸாக மட்டுமே செயல்பட போகிறார். இனி இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நீங்க சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அதை அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா, குருவுடைய வக்ர நிவர்த்தி இத்தனை நாட்களாக உங்களுடைய ராசியில 2ஆம் இடத்துல கெட்டது மட்டுமே, அதாவது குரு பகவான் மூலமாக எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது. பொருளாதார ரீதியாக நிறைய சிக்கலை சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போறதுனால பணவரவு அப்படின்றது இந்த 2026ல கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்க போகுது. கடந்த காலகட்டத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த 2026 பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயம் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது. கடைசியாக பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி. ராகுகேது பயிற்சின்னு சொன்னாவே பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க எல்லாருமே பயப்படுவீங்க. ஏன்னா இந்த ராகுகேது பயிற்சியை நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்டு தான் மக்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது. ஆனா அது அப்படி கிடையாது. கேது பகவான் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது கடந்த காலகட்டங்கள்ல இந்த அஷ்டமத்து சனி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது நிறையவே ஏற்பட்டு இருந்திருக்கும் கடகராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில. ஏன்னா என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000 3000 அப்படின்னு செலவாகிக்கிட்டு இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போறது, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போறது, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது இது அனைத்தும் உங்களுக்கு இந்த கேது பகவான் மூலமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை, அதுவும் குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழி இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி ஜாப்போ, பிரைவேட் ஜாப்போ, பேங்க் சைடோ, இப்படி நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது. கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சுக்கிட்டு இருக்கும் நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனில இரவு பகல் பார்க்காமல் உழைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனி நினைச்சு கூட வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு இதனால் வரைக்குமே சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ அல்லது உங்க கூடயே கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்க போகுது. இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை நிச்சயம் கிடைக்கும். அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க. தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் புதிதாக தொழில் தொடங்குவீங்க. உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க. வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்றது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும். இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழிலில் வியாபார தடைகள் அனைத்து விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களிடையே உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படின்றது பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படின்றது எளிமை அடைஞ்சிருது. ஆனா கடகராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சு நிச்சயாத்து வரைக்கும் கூட போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு இப்படி கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருப்பாங்க.
ஆனா தற்பொழுது பாத்தீங்கன்னா விரைவில் இந்த 6 மாதங்களுக்குள் திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணை இழந்த கடகராசி ஆண்களோ, பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம். அதாவது மறுமணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிருவானோ, ஊர்க்காரன் தப்பா நெனச்சுருவானோ, எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான்? அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இந்த 2வது திருமணத்தை பத்தி யோசிக்காமலே இருக்கீங்க. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டிய சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம். நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல நிறைய சண்டை சச்சரவு, ஈகோ பிரச்சனை மூலமாக காதல் வந்து ரொம்பவே பிரேக்கப் ஆயிருக்கும். இல்ல வீட்ல வந்து பேரண்ட்ஸ் வந்து உங்க காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க. ஆனா தற்போது இந்த 2026ல உங்களுக்கு காதல்ல வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கும் கடகராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த 2026ல விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி, நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும். கடகராசியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது. சேமிப்பு அப்படின்றது பன்மடங்காக உயரப் போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது. நீங்க போய் ஒரு கடகராசிக்காரரை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3,00,000 கடன் இருக்குதுங்க, 5,00,000 இருக்குதுங்க, 10,00,000 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்படி கடன் இல்லாத கடகராசிக்காரர்களை நீங்கள் பார்ப்பதே ரொம்ப ரொம்ப அரிது. இந்த 2020க்குள்ள ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போறீங்க. உங்களை விட்டு சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தானாகவே மீண்டும் தேடி வர போறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, பல நாள் உறவு ரொம்ப நாட்களாக நீங்க ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மனஸ்தாபத்தோட விட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்க எல்லோருமே மீண்டும் இந்த 2026ல சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகப்படியாகவே உள்ளது. உறவுகள் மத்தியில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கடகராசிக்காரங்க இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய காலகட்டங்களில்.